நாங்கள் இப்போ ஸ்மால் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ முதல்ல எண்ணெயை ஊற்றணும். நாங்கள் இப்போ சும்மா வீட்டுக்கு தேவையான ஒரு மகன் கேட்டார், அது சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு சின்ன அளவு பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ முதல்ல இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு அதில் வாசனை வரணும். வாசனைக்காண்டி இதை போட்டு அதோட பெருஞ்சீரகம், கடுகு, மிளகுத்தூள் மூண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். இதில் வாசனை வந்த உடனே கறிமிளகாய் கொஞ்சம் போடுறோம். கறிமிளகாயை போட்டுட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது நாலும் சேர்ந்து நல்லா வதங்க மட்டும். வெங்காயம் நாங்கள் எவ்வளோ கூட போடுறோமோ அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு வேறு பருவத்தில் வதங்கி வந்த உடனே நாங்கள் இப்போ கேரட் போட போகிறோம். துருவி வச்சுருக்கிற கேரட்டை நாங்கள் போடுறோம். அப்புறமா லீக்ஸ் மிக்ஸை போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கும் போது நல்ல சுவையான ஒரு நல்ல வாசனை ஒன்று வருது. இது நல்லா பொன்னிறமாக வந்து கொண்டிருக்கீங்க. நாங்கள் இப்போ தக்காளியை போடுறோம். தக்காளியை போட்டுட்டு நாங்கள் சிக்கனையும் அதுக்குள்ளே அப்படியோ போட்டு சிக்கனையும் போட்டு அப்படியே ஆட் பண்ணால் இதோடு நாங்கள் உப்பு போடுறோம். ஒரு கரண்டி உப்பு போடுறோம். எல்லாம் போட்டு
வதக்கும்போது நல்ல மூக்க துளைக்கிற ஒரு சுவையான வாசனை ஒன்று வந்து கொண்டிருக்குது. இந்த வாசனையை கேட்டு என்னுடைய மகனே ஓடி வந்துட்டார் சாப்பிடுறது. சிக்கன் நன்றாக அவிஞ்சு வரும்போது ஒரு கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சம் முறைக்கிறக்காண்டி மிளகாய் தூள் போட்டு அதை நாங்கள் விரட்டி விடணும். நன்றாக கலக்கணும். கலக்கும் போது நாங்கள் தூள் போட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதை நன்றாக கலக்கிய பின் தேவையான அளவு சுவை வரக்கூடிய அளவுக்கு எங்களோட புளி ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு இருக்கும். நாங்கள் தேசிக்காய் புளியை ஆட் பண்ண போகிறோம். தேசிக்காய் புளியை ஆட் பண்ணவும் நன்றாக கலக்கி விடவும். நன்றாக வாசனை வரும்போது மூக்கை துளைச்சி கொண்டு எப்போ சாப்பிடுவோமெண்டே இருக்குது. நாங்கள் இதோட சிக்கன் நல்லா அவிஞ்சிருக்குது, நல்லா பொன்னிறமாக வந்து நல்ல கும்பளி அடித்து நல்லா பொரிஞ்சிருக்குது. இதுக்குள்ள நாங்கள் இனி ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நன்றாக ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நன்றாக கலக்கி விட வேணும். நன்றாக கலக்கும் போதுதான் எல்லா ரைஸுக்கும் சுவை அதிகமாக இருக்கும். இந்த பிரியாணி என்றால் என்னுடைய மகனும் ஹஸ்பண்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நன்றாக கிளறி விட்டுட்டு நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விடணும். இதை நல்ல சூட்டோடு மூடி விட்டுட்டு இதை மூடி வைக்க வேணும். மூடி நன்றாக மூடிய பின் ஒரு சிறிது நேரத்தின் பின் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். இனி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றக்கூடிய பிளேட்டில் போட்டுட்டு நாங்கள் இனி எல்லோருமா சேர்ந்து சாப்பிட போகிறோம். ரொம்ப சூடாக இருக்குது. சுட சுட சாப்பிட்டா ஓகே.